நாம் என்றவாறு பயபக்தியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். யாரும் வறுமையாய் நிற்பதற்காக நாம் வரவில்லை. முழு மனதோடு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, கடந்த ஒரு வார காலம் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படியாக அந்த ஜெபத்தின் மூலம் எங்களை சுகபத்திரத்தோடு பாதுகாத்து எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு எங்களுடைய பாரங்கள் மாற்றி எங்களை சுகபத்திரத்தோடு பாதுகாத்து எங்களுடைய குடும்பத்தை அனுகிரகத்தினால் வழிநடத்தி ஆவியானவர் தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல உணவை கொடுத்தி, நல்ல உடைமைகளை தந்தீர், நல்ல இல்லங்களை தந்தீர், எங்களுடைய பிரயாணங்களை பாதுகாத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த கிருபை தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் தந்ததற்காக நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சிந்தனைகளை அறிந்து, என்னுடைய இருதயத்தின் வேதனைகளை அறிந்து உம்முடைய சமூகத்திலே நான் கதறுகிற பொழுது ஆண்டவர் என்னுடைய சத்தத்தை கேட்டு எங்களுக்கு விடுதலை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தருணங்கள் பலவீனப்பட்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடிகள் காணப்பட்ட தருணம், என்னுடைய இருதயங்கள் வேதனைப்பட்ட தருணம், ஆண்டவர் அதற்குரிய ஒரு கிருபையை தந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த இடத்திலும் வெட்கப்படுத்தாதவாறு ஆண்டவர் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம். தகப்பனே, தகப்பனே, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்திற்கு தடையாக என்னுடைய பாவங்கள், என்னுடைய தவறுகள், என்னுடைய பேச்சுகள் காணப்பட்டிருந்தால் என் தேவன் ஒரு விசையாய் மன்னியும். எனக்காக கல்வாரி சிலுவையில் எனக்காக நீர் அடிக்கப்பட்டீர், எனக்காக நீர் வேதனைப்படுத்தப்பட்டீர். ஆண்டவரே, எத்தனையோ தருணங்கள் கண்ணீரோடு ரத்தத்தோடும் இந்த தருணம் உடைய பிள்ளைகளுக்காக நீ பொறுமையோடு நின்றி. வேதம் சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். நான் பாவம் செய்தான், அதற்கு தண்டனை உண்டு. நாம் தவறு செய்தால் அதற்கு தண்டனை உண்டு. நாம் எந்த தவறுகளும் செய்து கொள்ளாமல் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ நம்மை தகுதிப்படுத்துவோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நன்மையானதை தருவார். நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும், ஜெபிக்கிறவர்களுக்கு அநேக வேதனைகள் வரும், வேத வாசிக்கிறவர்களுக்கு அநேக நெருக்கடிகள் வரும். அவை எல்லாவற்றிலும் வென்று நீ உறுதியாக இருக்கிற பொழுது ஆண்டவர் உன்னை விடுவிப்பார். அருமையான சபையே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய கரங்களினால் நம்மை தூக்கி உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சபையே, நாம் முழங்கால் படியிட்டு நாம் செய்த பாவங்களை, நாம் மற்றவர்களை பேசின வேதனை கொடுக்கிற பேச்சுகள் முழுமையாக மன்னிக்கும்படியாக நாம் தேவ சமூகத்திலே ஒப்புரவாகி நம்முடைய பாவங்களை மௌனமாக அறிக்கை செய்வோமா? சபையோர் எல்லாரும் முழங்காலில் நின்று சொல்ல வேண்டிய பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் சேர்ந்து சத்தமாக சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வலிமை அடைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாகியமுள்ள குற்றவாளிகளாய் எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் தூக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையில் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு முடிவில்லை. ஆமென். நாம் நின்றவாறு சற்று நேரம் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யாரும் வறுமையாய் நின்று விடாமல் நாம் எதற்காக இந்த இடத்தில் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, கிருபை நீர் எங்களுக்கு தந்தீர், பலன் நீர் எங்களுக்கு தந்தீர், ஆசீர்வாதம் நீர் எங்களுக்கு தந்தீர், நல்ல நேரம் எங்களுக்கு நீர் கொடுத்தீர். இந்த இடத்திலே எங்களை ஒன்று சேர்த்தி இந்த இடத்திலே ஆராதனை செய்யக்கூடிய பலத்தை தந்தீர். அந்த ஆராதனை
தெய்வ மகிமை இறங்குபடியாக. இந்த இடத்தில் என்னுடைய சிந்தனைகள் ஆண்டவருக்கு நேராக செல்லத்தக்கதான கிருபைகளை தந்து, நான் எந்த தேவைக்காக நான் கதறுகிறோனே அந்த தேவைகள் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். இந்த உலக ஓட்டம் ஆண்டவரே, இந்த மாயையான உலகத்திலே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் குழியில் விழுந்து விடாமல், ஆண்டவரே சத்துருவின் சூழ்ச்சியில் விழுந்து விடாமல், ஆண்டவருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு துதிக்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தருபடியாக நாம் இந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வேதனைகள் என்னை பின்தொடர்கிற சூழ்நிலைகளிலே, எத்தனையோ கவலைகள் என்னை பின்தொடர்கிற சூழ்நிலையிலே நான் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருடைய பிள்ளையாக ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை நான் கொடுக்கிறவனாக இருக்கிற பொழுது ஆண்டவர் என்னை முத்திரை மோதிரமாக உயர்த்துவார். என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். அனுகிரகத்தோடு வழி நடத்துவார். ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்து ஆராதனையில் பங்கு பெற வைத்திருக்கிறார் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மீது பிரியம் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கிருபை தருகிறார். நாம் ஆண்டவரை விட்டு போகாமல் இருந்தால் போதும். ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரை ஆராதனை செய்கிற பொழுது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் வாய்க்க செய்வார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு ஆயுளை கூட்டி தருகிறார். ஒவ்வொரு மணித்துளிகளை, விலை உயர்ந்த மணித்துளிகளை நமக்கு தருகிறார். நாம் ஆண்டவரை பின்பற்றாமல் உலகத்தை நோக்கி செல்லுகிற பொழுது பாவம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. பாவம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பாவ சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டு நாம் ஆண்டவரை ஆராதனை செய்கிறதை விட்டுவிடுகிறோம். அருமையான சபையே, உனக்கு கொடுக்கிற மணித்துளிகள், உனக்கு கொடுக்கிற நேரம், நீ ஆண்டவருக்கு சாட்சி உள்ளவர்களாக ஆண்டவரை ஸ்தோத்திரத்தோடு மகிமைப்படுத்துகிற பொழுது ஆண்டவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உன்னை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பொழுது அவர் நம்மை உயர்த்துவார். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் இந்த பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. எல்லாரும் சேர்த்து பாடுவோம்.
தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை உள்ளத்தோடு ஆராதிப்பேன், ஒரு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. பொழுதிடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லாம் உற்சாகமாக பாடுவோம். வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். அவர் நமக்கு கொடுத்த கிருபையை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அன்பை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த ஆசீர்வாதத்தை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த இரக்கத்தை ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லி நாம் ஆண்டவரை துதிக்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய கிருபைகளை தருவார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாடுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. என்னை இந்த இடத்தில் அழைத்து வந்ததற்காக நன்றி. இந்த இடத்தில் என்னை பாதுகாத்ததற்காக நன்றி. இந்த இடத்தில் என்னை தூக்கி சுமந்ததற்காக நன்றி. என்னுடைய வேதனைகளை மாற்றியதற்காக நன்றி. எனக்கு என்னை கருணையாக வழிநடத்துவதற்காக நன்றி. என்னுடைய குடும்பத்தை கட்டி எழுப்பியதற்காக நன்றி. தாவீதின் குமாரனை இறக்கம் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க கேளுங்க. ஆண்டவரே மார்களை திறந்து கேட்கிற தருணம் வெளி வெள்ளி நட்சத்திரமாக ஆண்டவர்களுக்கு இடைவெளியாக சகல தடைகள் மாறும். என்னுடைய ஜாதி மாறும், என்னுடைய வேதனை மாறும், என்னுடைய பலவீனம் மாறும், என்னுடைய கஷ்டம் மாறும், என்னுடைய கண்ணீர் மாறும், என்னுடைய இல்லத்தில் இருக்கிற கட்டுகள் மாறும், என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பலவீனத்தை மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் வாய்களிலிருந்து செல்வோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. கண்ணீரை துடைத்த தேவாதி தேவனே, அதில் மாறு ஓமை யாவும் ஆதி மந்த முன்னுள்ளவர் பின்னுள்ளவர் ஈசாயின் அடியேறும் யாக்கோபின் சந்ததியும் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஆராதனையிலே ஆண்டவரே இறக்கத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இறக்கத்தக்கவனே, உடைய இரத்தத்தாரிகளை தள்ளுக்கு தகப்பனே, ரத்த கோட்டைக்குள்ளாக தள்ளு தகப்பனே. எங்களுடைய தேவைகளை சந்தியும் அப்பா. ஆண்டவரே நல்ல இலக்குகளை தந்து ஆண்டவரே பலப்படுத்த தகப்பனே, பலப்படுத்த தகப்பனே, பலப்படுத்த தகப்பனே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை தாரு, எங்களுடைய வாழ்க்கையில் இலக்கங்களை தாரு, எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஜபவாந்தை தாரு, என்னுடைய வாழ்க்கையில் அனுகிரகத்தை தாரு. உங்களுடைய சமூகத்தை இருந்து ஜெபிக்கிற பொழுது, உங்களுடைய சமூகத்தை தான் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த லோகத்தோடு ஆண்டவரை வழிநடத்துகிறோம். அந்த லோக நிறைவேற ஆண்டவர் தகுதிப்படுத்தும் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து ஆண்டவரை ஆராதனை செய்ய ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக இடங்களிலே நாம் தோல்வியுற்ற நிலைமை, அநேக இடங்களிலே நாம் பாடப்பட்ட நிலைமை, அநேக இடங்களிலே நாம் வெட்டப்பட்ட நிலைமை, எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறாங்க. என் தேவனை நான் முழு இருதயத்தோடு, என் தேவனை முழு மனதோடு, என் தேவனை முழு சிந்தையோடு நான் ஆராதனை செய்கிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிற பொழுது
அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நிற்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே காத்திடுவாரே. வேண்டிடுவேனே காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனை வேளை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் கொடுத்த நன்மை, அதை ருசிக்கின்ற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றும். சபையின் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். சபை மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுதி பிரகாசிக்கட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஜெபத்திலே வளரட்டும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஜெப வாஞ்சையை ஆண்டவர் கொடுத்து தேவ சிந்தையோடு ஜெபத்திலே வளர கிருபை தாரும். வாலிப பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும். ஜெப வாழ்க்கையிலே வளர வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவரை நல்ல முறையில் படித்து நல்ல வேலை வாய்ப்புகள் பெற்றுக் கொள்ள வேண்டும். திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்கள் ஜெப வாஞ்சையோடு ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நம்முடைய இஷ்டத்திற்கு அல்ல, தேவ இஷ்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அன்பிலை நிலைத்தோங்க வேண்டும். அருமையான சபையே, நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற ஜெப வீரர்களாக, ஜெப வீராங்கனைகளாக மாற ஆண்டவர் தகுதிப்படுத்தும். தகப்பனே, சாக்கியத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை பாதத்தோடு ஜெபிக்கிற அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை கொடு தகப்பனே. ஆண்டவரை எல்லாவித ஆசீர்வாதங்களை கொடுங்க தகப்பனே. வானத்து நட்சத்திரத்தை போல, ஆண்டவரை கடற்கரை மணலை போல சந்ததியை பெருக செய்யும். விடுதலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட கிருபைதான். அனுகிரகத்தினால் நிரப்புங்க தகப்பனே. கடன் பாரத்தினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தேற்றுவீராக. தேவ சமூகத்திலே அவர்கள் ஜெபிக்கிற பொழுது புதிய ஆசீர்வாதம் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருளும். ஒருபோதும் என்னை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. கூலி வேலை செய்கிற பிள்ளைகள் அரசு துறைகளிலே, காவல்துறைகளிலே, மருத்துவ துறைகளிலே, கம்பெனிகளிலே, முந்திரி தொழிற்சாலைகளிலே, 100 நாள் வேலை திட்டங்களிலே, மீன் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், ஆண்டவரே பால் வியாபாரம் செய்கிற பிள்ளைகள், பிசினஸ் செய்கிற பிள்ளைகள், எந்த தொழில் செய்தாலும் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து ஆண்டவர் எனக்கு பலத்தை தாரும், ஆண்டவர் எனக்கு ஞானத்தை தாரும், பிறந்தோர் நல்ல ஆசீர்வாதத்தை தாரும், பிறந்தோர் வாகனங்களிலே போகிற பொழுது பாதுகாத்துக் கொள்ளும், பிறந்தோர் நல்ல வருமானங்களை தாரும், தேவையற்ற செலவினத்தை மாற்றும். இந்த ஆண்டவரிடத்திலே தன்னை தாழ்த்தி கேட்கிற பொழுது ஆண்டவர் அவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருவார். நீ உண்மையாக நீ கேட்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் உன்னை ஆசீர்வதிப்பார். அருமையான சபையே, ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்து நடந்து கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். தூர இடங்களிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், வேலை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள்,
வெள்ளை நாடுகளிலே பணியாற்றுகிறவர்கள் ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பும், தேவைகளை சந்தியும், உழைத்த பலன்கள் கிடைக்கட்டும் தகப்பனே. அதிகத்தினால் நிரப்பும், போதை பழக்கத்துக்கு அடிமையாகி ஆண்டவரே தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய குடும்பத்தை அழித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலை அடைந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே அவருடைய இருதயத்திலே பேசும், உடைய சித்தத்திலே வளர கிருபை தாரும் தகப்பனே. அனைத்து ஊழியங்களுக்காக, மலைவாழ் ஊழியங்களுக்காக, மிஷனரி ஊழியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவித நன்மைகளும் ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே எங்களுடைய இயேசுவுடைய சாதகர் அருமையான ஐயா எஸ்ரா சல்புரம் ஐயா அவர்கள் பலகீனப்பட்டு மருத்துவமனையில் இருக்கின்ற தருணத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்யும், நல்ல சரீர சுகத்தை தாரும், நல்ல ஆரோக்கியத்தை தாரும், உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய கிருபைகளை தாரும் தகப்பனே. ஈசியில் செய்கிற எல்லா ஊழியங்களை ஆண்டவர் பலப்படுத்துவீராக. எங்களுடைய தேசத்தில் காணப்படுகிற அனைத்து சபைகள், அனைத்து ஊழியங்கள் ஆண்டவர் ஆசீர்வதியும். எல்லா விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்மைகள் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய தேசத்தின் தேவைகள் ஜெனரேட்டர் வாங்குவதற்கு முயற்சிகளை ஆண்டவர் வாழ்த்து பண்ணும். கொடுக்கிற பிள்ளைகள், கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும் ஆண்டவர். ஆண்டவரை இந்த ஜபத்திலே தரித்திருந்து நாங்கள் ஐக்கியத்தோடு அன்போடு ஆண்டவரை ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியத்திலே நாங்கள் வளர, ஜப வாழ்க்கையிலே வளர ஆண்டவர் கிருபை தாரும். அனைத்து சங்கங்களை ஆசீர்வதியும். வருகிற நாட்களில் சென்ட்ரல் கிளாஸ் எக்ஸாம் பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து போட்டிகளிலே வெற்றி பெற ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவருடைய அனுக்கிரகம் அவர்களை தாக்கட்டும். இந்த திருச்சபைக்குள்ளாக கடந்து வந்து ஜெபிக்கிற பொழுது ஒரு விடுதலை, எங்களுடைய இல்லத்தில் ஒரு மாற்றம், எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம், எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாரும் ஆண்டவரே. யூடியூபிலே பார்த்து கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. அதை முயற்சி எடுத்து செய்கிற அருமையான தக்குவை ஆண்டவருடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல சுகபத்திரத்தோடு பாதுகாத்துக் கொள்ளும். திருச்சபையிலே வாலிபர்கள் எழும்பட்டும், குடும்பங்கள் எழும்பட்டும், குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படட்டும், குடும்பத்தின் பிரச்சனைகள் மாறட்டும், குடும்பத்திலே சமாதானத்தை கட்டளையிடும். ஆண்டவருடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தான் செய்வது என்ன என்பதை யோசித்து சிந்தித்து ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஞானம், எனக்கு கொடுத்த குடும்பம், எனக்கு கொடுத்த கணவர், எனக்கு கொடுத்த மனைவி, என்னுடைய பிள்ளைகளை நான் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு எனக்கு வேண்டும் என்பதை ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வளவாக நம்முடைய தேசத்தில் காணப்படுகிற குடும்பங்கள், நம்முடைய சபையின் குடும்பங்கள் எழுதி பிரகாசிக்க ஆவியானவர் தகுதிப்படுத்தும். திருச்சபை ஆராதனையை ஆண்டவர் கிருபையால் வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நேரம் உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தரப்பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிற வசனமாவது, வாசியுங்கள் சங்கீதம் 106:15. சத்தமாக வாசியுங்கள் சங்கீதம் 106:15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களினாலோ இளைப்பை அனுப்பினார். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார். உண்மையாக நாம் அனைவருக்கும் தெரியும், தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும். அல்லேலூயா. தேவனிடத்தில் கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்று எல்லாருக்கும் தெரியும். வேதத்திலே அநேக நபர்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் தேவனிடத்திலே கேட்ட பொழுது பெற்றுக் கொண்டார்கள்.
ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்ததி கிடைத்தது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்ததி கிடைத்தது. இப்படியாக ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளை கேட்ட பொழுது கொடுத்திருக்கிறார். அநேக இடங்களிலே நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிற காரியம் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை, நாம் தேவனிடத்தில் கேட்டதை தேவன் தருகிறார். நான் தேவனிடத்திலே ஒரு லிஸ்டை எழுதி வைத்து நான் ஜெபித்து வருகிறேன். எனக்கு கிடைக்கக்கூடியதை நான் டிக் பண்ணி விட்டுக் கொண்டே இருக்கிறேன். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய தேவைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அந்த தேவையை எனக்கு செய்து கொடுக்கிறார். எனக்கு அழகான ஒரு வாகனம் வேண்டும், நான் ஜெபித்து வருகிறேன். ஆண்டவர் அந்த வாகனத்தை எனக்கு கொடுக்கிறார். எனக்கு ஒரு லேண்ட் வாங்க வேண்டும், அதை நான் முயற்சி எடுத்து செய்து வருகிறேன். அதையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். எனக்கு திருமணம், நல்ல வரன்கள் கிடைப்பதற்காக நான் ஜெபிக்கிறேன். அதையும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறார். எனக்கு வேலையில் சம்பள உயர்வு கிடைக்க வேண்டும், அதையும் ஆண்டவர் எனக்கு செய்து தருகிறார். நான் நன்றாக படிக்க வேண்டும், ஆண்டவர் அதையும் எனக்கு செய்து தருகிறார். தேவனிடத்தில் கேட்பது நல்லது. நீங்கள் விசுவாசிப்பதை நான் எதிர்க்கவில்லை. நீங்கள் விசுவாசிப்பதை நான் அது கேட்பது தவறு என்று சொல்லவில்லை. ஜெபிக்கிற போது தேவைகளை நிவர்த்தி செய்கிறவர் உண்டு. ஒரு வீடு கட்ட பணம் இல்லை, ஆனால் வீடு கட்ட வேண்டும். ஒரு சில பணங்கள் கரங்களில் இருக்கிறது. தேவ சமூகத்திலே எப்படியாவது ஜெபித்து ஆண்டவர் அதற்குரிய வழியை தருவார் என்ற விசுவாசத்தோடு அந்த இல்லத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். அதுவும் சுலபமாக கட்டி முடிக்கப்படுகிறது. தேவன் எல்லாவற்றையும் நடத்துகிறார். அருமையானவர்களே, ஒரு திருமண காரியம், அந்த திருமணத்திற்குரிய ஜுவல், அந்த திருமணத்திற்குரிய தொகை, அந்த சாப்பாட்டிற்குரிய தொகை, இரவு பங்கன், எல்லாவற்றிற்குரிய காரியத்தை சிந்திக்கிற பொழுது அந்த குடும்பத்தினர் அநேக வேதனைப்பட்டு தேவ சமூகத்திலே அவர்கள் 2 நாட்களாக ஜெபித்து வருவார்கள். ஆண்டவர் அவற்றையும் கொடுப்பார். அல்லேலூயா. அருமையானவர்களே, சிலர் சிந்திக்கலாம், நாங்கள் ஜெபித்துக் கொண்ட காரியத்தை தேவன் எங்களுக்கு தருகிறார், போதகர் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று யோசிக்கலாம். எனக்கு என்னவென்றால், உங்கள் மீது எந்த குறையும் இல்லை. ஒரு வார்த்தை ஒரு பாரமாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 106:15 லாஸ்ட் பகுதி, அந்த வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். கேட்டதை கொடுத்தார் என்னுடைய தகப்பன். உலக பொருட்கள் கேட்டதை எல்லாவற்றையும் கொடுத்தார். நாம் தினந்தோறும் அதை தான் கேட்கிறோம். என்னுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம் சுகபத்திரமாக இருக்க வேண்டும், வியாதி இல்லாமல் இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் சீராக இருக்க வேண்டும். ஜெபிப்பது நல்லது. என்னுடைய தகப்பனிடத்திலே கேட்கிற பொழுது அவர் கொடுக்கிறார். ஆனால் அவர் ஒரு கொஸ்டின் மார்க்கை வைத்திருக்கிறார். உன்னுடைய ஆத்துமா அழிந்து போகக்கூடாது. உன்னுடைய ஆத்துமா அழிந்து போகக்கூடாது.
ஒரு கார் வாங்க ரிப்பேர் ஆகிவிடும், அழிந்து போகும். ஒரு இல்லம் கட்டுவோம், சில காலம் சென்று இழிந்து விடும். நம்முடைய வாழ்க்கையில் எதை பெற்றுக் கொண்டாலும் அந்த காரியங்கள் அழிந்து போய்விடும், கண்ணுக்கு முன்பாக மறைந்து போய்விடும். அழியாத ஒன்று ஒரு ஆத்துமா வேண்டும். அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஆத்மாவுக்காக உன்னை நீ சீர்படுத்த வேண்டும். இந்த உலகத்தில் நாம் எதை சம்பாதித்தாலும் அந்த ஆத்மாவை சம்பாதிக்கவில்லை என்று சொன்னார், அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளவில்லை என்று சொன்னார், நாம் வாழ்வதிலே எந்த அறிகுறி முன்னேற்றமும் இல்லை. காலையில் எழுந்தவுடன் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய ஆத்மா ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும் என்பதை தவற விடுகிறோம். அருமையான சபையை, இந்த சபையிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்த பங்கு, தேவனை சாட்சியாக நான் எச்சரிக்கிறேன். நம்முடைய ஆத்மாவுக்காக, ஆத்மா ஆதாயத்திற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும். ஒருவன் இந்த உலகத்தை விட்டு செல்லுகிற பொழுது தேவன் ஒரு கேள்வி கேட்பார், நீ எதை செய்தாய் இந்த பூமியில்? நான் அழகான ஃபேன் வாங்கி கொடுத்தேன், அழகான லைட் வாங்கி கொடுத்தேன், அழகான கதவு எல்லாம் வாங்கி கொடுத்தேன், சவுண்ட் சிஸ்டம் வாங்கி கொடுத்தேன். இதெல்லாம் அங்கு ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று தெரியவில்லை. உன்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது? உன்னுடைய ஆத்துமா சரியாக இருந்தால் மேலே போய் என்று சொல்லுவார்கள். உன்னுடைய ஆத்துமா சரியில்லை என்று சொன்னால் கீழே போடப்படும். ஐயோ, நான் அதை வாங்கி கொடுத்தேன், இதை வாங்கி கொடுத்தேன் என்பதல்ல. நீ வாங்கி கொடுக்கிற உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது, உன்னுடைய ஆத்துமா எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு கொஸ்டினை போடுவார். அருமையானவர்களே, நம்முடைய ஆத்துமா இளைப்பை பெற்றுக் கொள்ளக்கூடாது. நீ ஜெபித்த உன் தேவைகள் நடக்கவில்லை என்றால் உன்னுடைய ஆத்துமாவை இழந்து விடாதே. நீ தேவனிடத்தில் லிஸ்ட் போட்டு ஜெபித்து வருகிற காரியம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நீ சோர்ந்து போகாதே. உன்னுடைய ஆத்துமா உன்னை தேற்றும். அதற்கு நீ நல்ல மகனாக, மகளாக, ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், 2 தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கிறேன், 3 தலைமுறைக்கு சொத்து வைத்திருக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்கு உள்ளாக இல்லை என்று சொன்னால், உன்னுடைய ஆத்துமா சீர்படவில்லை என்று சொன்னால், உன்னுடைய ஆத்துமா ஆண்டவருடைய கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் உன்னுடைய சொத்து சம்பத்தை எல்லாம் சீரும். அருமையானவர்களே, ஜெபிக்கும் போது என் ஆத்துமாவுக்கு கெடுதல் விளைவிக்கிற ஒன்றும் எனக்கு வேண்டாம் என்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. என் ஆத்துமாவுக்கு கெடுதல் விளைவிக்கிற ஒரு காரியமும் எனக்கு வேண்டாம் என்றுதான் நாம் ஜெபிக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவன் கொடுத்த ஆத்துமாக்களை, தேவன் கொடுத்த விசுவாசிகளை, தேவன் கொடுத்த ஆடைகளை அந்த மேய்ப்பன் சரியாக மேய்க்க வேண்டும். அந்த ஆடைகள் சரியாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும். அவருடைய ஆத்துமா ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும். அதற்குரிய போதனைகளை கொடுக்கிற பொழுது, அதற்குரிய முயற்சிகளை எடுக்கிற பொழுது அது நல்ல பலனை கொடுக்கும். அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு செழுமையை கொடுக்கும். சில ஆண்டுகளுக்குள்ளாக கரடிகள், ஓநாய்கள் கடந்து வந்து அந்த கூட்டத்தை சிதறடிக்கிற தருணத்தில், அந்த ஆண்டுகளை பிடிக்கிற தருணத்தில், கொன்று போடுகிற தருணத்திலே அதற்கு பலி கொடுப்பதல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஆத்துமா, ஆண்டவர் எனக்கு கொடுத்த விசுவாசிகள், ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த நேரம், இந்த சபைகளை, அந்த போதகரை எதற்காக அழைத்து வந்தாரோ அந்த ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்காமல், எனக்கு கொடுத்த ஆத்துமாவுக்காக நான் ஜெபிக்காமல், என்னுடைய சொந்த வேலைக்காக,
என்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக, என்னுடைய சொந்த பிரச்சனைக்காக நான் நேரத்தை செலவிட்டால் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கை வைப்பார். அருமையானவர்களே, என்னுடைய ஆத்துமாக்கள், என்னுடைய விசுவாசிகள், என்னுடைய குடும்பங்கள் சமாதானமாக வாழ வேண்டும். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது என்னை சாரும். அவர்களுக்காக நான் எடுக்கிற முயற்சிகள் அவர்களும் எடுக்க வேண்டும். அவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது அவர்களும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அருமையான சபையே, நம்முடைய தேசம் வளர வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய குடும்பம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய ஆத்துமத்தை ஆதாயப்படுத்த வேண்டும். அருமையானவரே, ஆண்டவர் கொடுத்த சபை, ஆண்டவர் கொடுத்த விசுவாசிகள், இந்த திருச்சபையின் தூண்கள், ஆண்டவர் கொடுத்த விசுவாசிகள், இந்த திருச்சபையின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் கொடுத்த விசுவாசிகள், இந்த திருச்சபையின் ஆத்துமாக்கள், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சபையிலே நான் செய்கிற காரியம் ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக மாத்திரமே தவிர எனக்காக அல்ல, எந்த பெயருக்காக அல்ல. பரலோக ராஜ்யத்தில் என்னுடைய பெயர் எழுதப்பட வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்திலே என்னுடைய ஆவி செல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் ஆத்துமத்திலே வளர வேண்டும். நான் ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும். உலக பொருள் அல்ல எனக்கு முக்கியம், உலக பொருள் அல்ல. என்னுடைய சபையில் காணப்படுகிற ஆத்துமாக்கள், அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்க வேண்டும். அதற்காக அந்த சபையுடைய எஜமான போதகர் முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, பிள்ளைகள் குடும்பத்தில் இழப்பை கொடுக்கிறது ஒன்றும் எனக்கு வேண்டாம். என்னுடைய இல்லத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கு குடும்பத்திலே வேதனை கொடுக்கிறது ஒன்றும் வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அநேக இடங்களிலே பார்க்கிற பொழுது ஊழியத்திற்கு இழப்பை கொடுக்கிற காலம் அநேக சபைகளில் இருக்கிறது. நான் சொல்லி அவர்கள் கேட்க வேண்டும். ஒருவர் இடத்தில் சொன்னார், நான் சொல்லுகிறதை போதகர் கேட்க வேண்டும் என்று. நான் அவரிடத்தில் சொன்னேன், நீங்கள் நல்ல போதகரை சரியாக பார்த்ததில்லை. எந்த இடத்திலும் ஆடு மேய்ப்பனை மேய்த்ததாக சரித்திரமில்லை. ஆடை மேய்ப்பன் தான் மேய்க்க வேண்டும். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் வழி விலகி செல்லக்கூடாது. நாம் தேவனை மேய்ப்பதல்ல. யோசித்து பாருங்கள், ஒவ்வொரு சபைகளில் நடைபெறுகிற பிரச்சனைகள், நான் என்னுடைய பெயர், நான் ஆட்சி செய்கிறேன், இதெல்லாம் தேவையற்றது. எனக்கு விழுந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கைகளை எழுப்ப வேண்டும். அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்கள் நிமித்தமாக அநேக ஆத்துமாக்களை அவர்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். பரலோக ராஜ்ய நித்திய வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதத்தோடு தேவனுடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய விருப்பம். அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிற பொழுது ஒருவர் வாசியுங்கள். யோபு 32:19 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். புது துருத்திகளை முதலாய் பெற பண்ணுகிற புது ரசத்தை போல் இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் புதிதாக இருக்க வேண்டும். சிலருடைய வாழ்க்கைகளை பார்க்கிற பொழுது கடந்த காலங்களை இருதயத்தில் போட்டு அவர்களை குழப்பிக் கொண்டே அவர்கள் அதிகமாக வேதனைகள் அடைந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் அநேக இடங்களிலே பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற புது ரசத்தை
நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அந்த திருமண வீட்டிலே ரசம் குறைபட்ட பொழுது ஆண்டவரிடத்தில் அவருடைய தாய் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை, நான் சுவை கொடுக்கிற நேரம் வரவில்லை, காத்திருக்கும்படியாக ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு கட்டளை கொடுக்கின்றார். நீங்கள் காத்திருக்க வேண்டும். எடுத்த உடனே வேலை போக முடியாது, படிப்படியாக செல்ல வேண்டும். குழந்தைகள் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு பின்பு கடைசியில் பின்னாடி ஒவ்வொரு கட்டமாக செல்ல வேண்டும். அதை தான் ஆண்டவர் கற்றுத் தருகிறார். எல்லாவற்றையும் இழந்த யோபு, எல்லா சம்பத்தை இழந்த யோபு பிசாசினால் சோதிக்கப்படுகிறான். அவனுக்கு நாச்சம் எடுக்கிற ஒரு உடல், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள், உலக சம்பத்து பிசாசு அழித்து அவனை வேதனைப்படுத்துகிறான். ஆனால் அவனின் விசுவாசத்தை, அவனுடைய ஆத்துமத்தை அவனால் தொட முடியவில்லை. அல்லேலூயா. யோபுடைய விசுவாசத்தையோ யோபுடைய ஆத்துமத்தையோ அந்த பிசாசினால் தொடுவதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அவருடைய கட்டடம் இடிக்கப்பட்டது, அவருடைய 6 மாடி ஜீவன்கள் அழிக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த புது ரசம், ஆண்டவர் கொடுத்த கிருபையை அந்த பிசாசால் தொடுவதற்கு கூட உரிமை கொடுக்கப்படவில்லை. அருமையானவர்களே, புது ரசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆத்துமத்தை பாதுகாப்பதற்காக என்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்கிற பொழுது ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எதிர்த்து நிற்கிற சத்துருவை முறியடிக்க வேண்டும். அன்பு சபையை, உன் ஆத்துமாவுக்கு விரோதமாக எத்தனை 1000 துன்பங்கள் கொட்டினாலும் அத்தனை தாண்டி இலக்கை அடைந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முயற்சிக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ செல்ல வேண்டும். அருமையானவர்களே, அதற்கு முதல் படி ஜெபிக்க வேண்டும். அதற்கு முதல் படி நீ ஜெபிக்க வேண்டும். வேத புத்தகத்தை படிக்க வேண்டும். ஆத்துமத்திற்காக நீ தியானிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, நமக்கு ஒரு வேதனை வருகிறது, ஒரு இடத்தில் சொல்லலாம் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை கேட்கிற மனநிலையில் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை அதை கேட்டாலும் அது தொடர்ந்து நிறைய நேரம் செல்லாது. ஆனால் ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லுகிற பொழுது, ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் பற்றிக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் அதை கேட்கிறவராக இருப்பார். உன்னுடைய தேவைகளை அவருக்கு புரிந்து அந்த ஆத்மத்தின் நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்துவார். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவிலே ஒரு இல்லத்தில் 11 பேர் மரித்தார்கள். தன்னுடைய மகள், மனைவி, 3 பிள்ளைகள், பெற்றோர், சகோதரிகள், ஒரு இல்லத்தில் 11 பேர். அந்த மனிதன் வெளிநாட்டில் இருந்தார். அவர் கடந்து வந்து பார்த்த பொழுது அவருடைய இல்லம் இல்லை, அவருடைய உறவுகள் இல்லை, அவருடைய சொந்தங்கள் இல்லை. தனிமையான ஒரு மனிதன். எப்படி அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்? எப்படி அந்த மனிதனுக்கு இனிமையான தேற்றுகிற வார்த்தைகளை சொல்ல முடியும்? யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும். இந்த உலகத்தில் எல்லாம் அழிந்து போகும். ஆனால் ஒன்றே ஒன்று அழியாது, நம்முடைய ஆத்மா. நம்முடைய ஆத்மா அழியாது. கொஞ்ச காலம் இந்த பூமியில் வாழ்கிறோம், அடுத்து நமக்கு தெரியாது என்ன நடைபெறுகிறது என்று. நான் நடைபெற போகிற காரியத்தை முன்பாக சொல்லுகிற பொழுது அதற்கான ஒரு வழியை நாம் ஆயத்தம் பண்ண வேண்டும். அதற்கான ஒரு கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்றைக்கும் கைவிடாத ஒருவர் நமக்கு உண்டு. என்றைக்கும் பாதுகாக்கிற ஒருவர் நமக்கு உண்டு.
அவரை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் ஆத்தும வாழ்வு, அதுதான் புது ரசம். நாம் இழந்து போகக்கூடாது, நம்முடைய குடும்பத்தினர் இழந்து போகக்கூடாது. நம்முடைய ஆத்துமாவை வளர்க்க வேண்டும். ஆண்டவர் கேட்ட உடனே கொடுக்கிறார் என்று சொல்லி கேட்கிற காரியங்களுக்கு மாத்திரம் நன்றி செலுத்துவது போகாது. என்னுடைய ஆத்துமா ஸ்திரப்பட வேண்டும். என் ஆத்துமாவிலே நான் ஆராதனை செய்ய வேண்டும். என்னுடைய ஆத்துமாவிலே நான் வளர வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அதை செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர்கள் ஆத்துமாக்களினாலும் இழப்பை அனுப்பினார். அந்த இழப்பில்லாதவாறு ஆண்டவர் நம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திலே சாட்சி உள்ளவர்களாக, நம்முடைய குடும்பங்களிலே சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, என்னுடைய ஆத்துமா சீர்பட வேண்டும். நான் உலக பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை காட்டிலும் தெய்வ சமூகத்திலே நான் ஜெபித்த ஆத்துமாவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க ஆண்டவரை தகுதிப்படுத்தும். எல்லாவற்றையும் இழந்தான். அவருடைய ஆத்துமத்தை கொண்டுவதற்கு உள்ள பிசாசுக்கு தைரியம் இல்லை. அவனை எதிர்க்குவதற்கு கூட அதற்கு தைரியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். இதற்கு கவலைப்படாமல் இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னுடைய குடும்பத்தை தேற்றுகிறார், என்னுடைய குடும்பத்தின் தேவைகளை வாய்க்க செய்கிறார், என்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார், எனக்கு சமாதானம் வேண்டும் என்று நான் கேட்கிற பொழுது என்னுடைய ஆத்துமாத்தை ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும் என்று கேட்க வேண்டும். ஆண்டவரே, தகுதியற்ற எங்களை தகுதிப்படுத்தும், வேதனையோடு இருக்கிற எங்களை சமாதானத்தை தந்து தேற்றும். இந்த இடத்துல எத்தனையோ நாட்கள் நான் ஜெபித்தேன், அதற்குரிய பலனை கொடுத்தேன். நான் விசுவாச வாழ்க்கையில் வாழ வேண்டும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சாட்சியாக இருக்க வேண்டும். எனக்கு ஏற்பட்ட பலவீனம், எனக்கு ஏற்பட்ட சோர்வு, எனக்கு ஏற்பட்ட கஷ்டம் ஆண்டவர் மாற்றுவீராக. சமாதானத்தை தாரும் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகளை சந்தியும். உமக்கு விரோதமாக எழுப்புகிற பேச்சுகள், உமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். ஆண்டவரே, சபையில் அநேக பிள்ளைகளுக்கு தொழில் செய்வதற்குரிய வழியை கொடுப்பீராக. நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக. ஆண்டவர் தேவைகளை சந்திப்பீராக. ஆண்டவருக்கு கொடுக்கிற காணிக்கைகளை கொடுக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. உங்களுக்காக ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த தேவைகளை உங்களுக்கு சந்திப்பார். தேவைகளை வாங்கி செய்யும். பலவீனப்பட்டவருக்கு சுகத்தை தாரும், அனுகிரகத்தை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும். எந்த நோக்கத்தை நீர் வைத்துக் கொண்டீர் அந்த நோக்கம் நிறைவேற கிருபை தாரும். அருமையான பாடலை பாடுகிற பிள்ளைகள், திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினர், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை, சவுண்ட் சிஸ்டத்தை இயக்குகிற மகன், கீபோர்ட் போடுகிற மகன், அடியேனே ஆண்டவர் பலப்படுத்தும். ஆண்டவரே, இந்த யூடியூபில் பார்த்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடும். எங்களிடத்தில் ஜெபிக்கும்படியாக சொன்ன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்தும். எங்களுடைய சபைக்கு உதவி செய்த அருமையான திருச்சபை அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். அவர்கள் கொடுத்த காணிக்கைகளை ஆசீர்வதிக்கும். அனுகிரகத்தினால் நிரப்பும். ஆண்டவரே,
எங்களுடைய சபையிலே நாங்கள் விரிவுபடுத்துவதல்ல, எங்களுடைய சபையை அழகுபடுத்துவதல்ல. ஆண்டவரே, சபையின் குடும்பங்கள் ஆத்மாக்கள் ஆதாயம் செய்து தேவ சமூகத்திலே ஆண்டவரை கொட்டி சேர்க்க தேவன் தகுதிப்படுத்தும். யாரும் பின்மாற்றம் அடையாதவாறு ஜெப வாழ்க்கையை வளர கிருபைதான். அனைவரும் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக பிரகாசிக்க கிருபைதான். தேவன் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய கிருபை பெரியது. ஆண்டவரை வீட்டுக் கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். அந்த இல்லத்தில் எந்த நோக்கத்தோடு ஆண்டவர் அழைத்து செல்லுகிறீரோ அந்த நோக்கங்கள் நிறைவேற கிருபைதான். நாளை தினத்தில் நடைபெறுகிற அந்த வீட்டுக் கூட்டத்தை ஆசீர்வதி. அநேக பிள்ளைகள் கலந்து கொள்ள கிருபைதான். ஜெப வாஞ்சையோடு அந்த இல்லத்திற்காக ஜெபிக்க கிருபைகளை தான். ஒவ்வொருவரை தகுதிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பரமபிதாவே. ஆமென்.